நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா குடல் பாபாத் கறி, அது கூடவே குடல் ஃப்ரை. ஸ்ரீலங்கால ரொம்பவுமே ஃபேமஸான இந்த குடல் பாபாத் கறியை நாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோகிராம் குடல் பாபாத் எடுத்து அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். குடல் பாத்தீங்கன்னு சொன்னா குக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து சுருங்கி சின்னனாயிடும். ஸோ அதனால இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. குடல் பாபாத்ல இருக்கிற மொச்ச வாசனையை இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 to 3 டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். டூ to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு சேர்த்துக்கொள்றேன். கூடவே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிக்கிற பீஃப் துண்டுகள் கொஞ்சமா சேர்த்துக்கொள்றேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர்ல வச்சு நாங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். புளி சேர்த்து வேக வைக்கிறதன் மூலமா நாங்கள் அந்த மிச்சம் வைக்கிற மொச்ச வாசத்தையும் வந்து கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். கறி நல்லா வேகும் வரைக்கும் எங்களுக்கு தேவையான மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸையுமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவோம். இதுக்காக வேண்டி 2 பெரிய வெங்காயம், தக்காளி 2 எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு நாங்கள் பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவோம். குடல் பாபாத் நல்லா வெந்த பிறகு கறியை தனியா எடுத்து வச்சுட்டு குடல் அவிச்சிக்கிற தண்ணியை வந்து வேறையா எடுத்து வச்சு கொள்ளுவோம். இப்போ எங்களோட குடல் பாபாத் கறியை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு சட்டி அடுப்புல வச்சுட்டு சட்டி சூடாகினதுமே அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கொள்றேன். எண்ணெய் சூடாகினதும் அதுல 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்றேன். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்றேன். நாங்க எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட கிரேவி வந்து ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரம்பையில, கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்றேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகின பிறகு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ள போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நாங்க கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, அது கூடவே உருளைக்கிழங்கு, இது 2யுமே சேர்த்து விட்ட பிறகு மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ள போறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஹோம்மேட் கறி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்றேன். இந்த ஹோம்மேட் கறி பவுடர் ரெசிபி உங்க யாருக்கு அவசரம் தேவைப்படும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா இனி வர வீடியோக்கள்ல ஷேர் பண்றேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நாங்க சேர்த்திக்கிற மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை எல்லாம் இல்லாம போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிக்கிற குடல் அவிச்ச தண்ணியை வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கொள்றேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த குடல் அவிச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். குடல் அவிச்ச தண்ணியை சேர்க்கும் போது ஆகும் மேலாளிக்கிற தண்ணியை மட்டுமே சேர்த்துக்கொள்வோம். ஆஹா
அடியில பாத்தீங்கன்னு சொன்னா குடலோட மொச்ச வாசனை எல்லாம் தேங்கி இருக்கும். அதனால அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ள வேணாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆகும் வரைக்கும் நான் அவிச்சு எடுத்துக்கிற குடல்ல வந்துட்டு கொஞ்சமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள போறேன். இதுக்காக வேண்டி கொஞ்சமா தனி மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போறேன். நான் தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணினதால பாத்தீங்கன்னு சொன்னா குடல்ல இந்த மசாலா பவுடர்ஸ் எதுவுமே ஒட்டாம இருந்துச்சு. சோ அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்க இதை வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னு சொன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்க அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற குடல் பாபாத், அது கூடவே இறைச்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்றேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்றேன். இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுமே நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட முதலாவது பால் கொஞ்சமா சேர்த்துக்கொள்றேன். கண்டிப்பா தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த கறி ரெடி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு விரும்பினா நீங்க தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளவும். மேலும் திக்கான தேங்காய் பால் சேர்த்து நாங்க இந்த கறியை ரெடி பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லா இருக்கும். குடல் பாபாத் கறி வந்து ஃபுல்லா ரெடி ஆகும் வரைக்கும் நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கிற குடல் பாபாத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு என்கிட்ட வந்து கொஞ்சமா தான் குக்கிங் ஆயில் இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். குடல் பாபாத் வந்து நாங்கள் அவிக்காம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்ப்ளெட்டர் ஆகி எண்ணெய் தெளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அவிக்காம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நாங்கள் லைட்டாக அவிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு கிரேவி எல்லாம் நல்லா திக்காகின பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் குடல் பாபாத் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து இதை விட நல்லா திக்கா வேணும்னு சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட குடல் பாபாத் ஃப்ரையுமே வந்து ரொம்பவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரையை வந்துட்டு நீங்க இப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா கட்டர் தூள், அது கூடவே உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அப்பவுமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்கால ரொம்பவுமே ஃபேமஸான குடல் பாபாத் மிக்ஸ் கறி வந்து ரொம்பவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் ஆயிருக்கிறவங்க கூட ரொம்பவும் ஈஸியா வந்து இந்த குடல் பாபாத் கறியை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். இந்த கறி ரெடி ஆகின கையோட பாத்தீங்கன்னு சொன்னா நானும் அபியும் வந்து சுட சுட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு வெஜிடபிளுமே குக் பண்ணல. குடல் பாபாத் கறி அது கூடவே குடல் ஃப்ரையோட தான் நான் எங்களோட லஞ்ச் வந்து சாப்பிட போறோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரியான இன்னும் ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபியோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.